உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்கள் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம். அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, இன்னைக்கு கும்பத்துல ராகு, அது போக செவ்வாய், அது போக பாத்தீங்கன்னா புதன் பகவான். அந்த செவ்வாய் ஆகப்பட்டது மகரத்தில் இருக்கிறாங்க, கும்பத்தில் இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல சனி பகவானும் உச்ச சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகம்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு நடக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க, 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி பண்றீங்க. ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க. நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நண்பர் ஐடியா கொடுத்து இந்த பிசினஸ் செய்யுன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்திருக்கும். இல்லை நீங்க லோன் போட்டாலும் சேங்ஷன் ஆகும். அந்த சுக்கிர பகவான் உச்சமானதுனால கண்டிப்பாக, அதுவும் 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சமை சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க அடுத்த லெவலுக்கு உங்களுடைய தொழிலோ உங்களுடைய பிசினஸோ அதுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ புது பிசினஸ் இல்லை ஒரு வியாபாரம் பண்றவங்க, இல்லை பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸையே இப்போ வேற பிரான்ச் ஓபன் பண்ணலாம், இல்லை அதுல இன்னுமே கொஞ்சம் கேபிட்டல் போட்டு அந்த பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா தாராளமாக செய்யலாம் ரிஷபராசிக்காரங்களே. அது போக உங்களுக்கு இப்போதைக்கு திருமணம் செய்யலாமா அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க கலஸ்திரக்காரகன், அவர் நல்லா இருக்கிறாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல படுது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி வச்சுக்கலாம். இந்த மாசத்துல நீங்க கல்யாணம் இந்த டேட்ல தான் நடக்கும் அப்படின்னு பிக்ஸ் பண்றது இந்த மாசத்துல வேண்டாம். ஆனா அது போக பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய பலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க இந்த மாதத்துல பொண்ணு பார்த்துருவீங்க, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்த்துருவீங்க, இல்லை இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு அப்படிங்கிறது கொஞ்சம் உறுதியாகும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் பண்ணக்கூடிய டேட்டுங்கிறது இந்த மாசத்துல வைக்க வேண்டாம், அடுத்த மாசம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்புங்கிறது இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க காதல் திருமணங்கள் பண்ணலாமா அப்படின்னா, காதலிக்கலாம். காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல வேண்டாம், அடுத்த மாசத்துல பண்ணிக்கலாம். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த காதலிக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி வருமா? இப்ப இந்த பக்கம் பார்த்தா எங்க அம்மா ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா எங்க அப்பா அது நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்ப போய் பேசி பாருங்க, அவங்க எல்லாரும் சாதகமாக கண்டிப்பாக வருவதற்கு இது அட்டகாசமான டைம். அது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஒரு பாவ கிரகம் தான். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது பாவ கிரகமாக இருந்து நம்மளுக்கு ஏதாவது கெட்டதை பண்ணிருமா? அந்த சனி பகவான் கூடயே சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டுக்கு அந்த சனி பகவான் நட்பு கிரகம். அப்போ அதீத நட்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் தான். அந்த சனி பகவானுக்கு சுக்கிர பகவான் நட்பு, சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்பு. அப்ப 2 பேரும் சேர்ந்து எங்க இருக்கிறாங்க? 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க, லாபஸ்தானத்துல. அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு
அந்த சுக்கிர பகவானும் லாபத்தை அள்ளி கொடுப்பார். அந்த சனி பகவானும் உங்களுக்கு அந்த லாபத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் முன்னேற்றமோ நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளோ இந்த பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 நல்லா இருக்குது. அது போக இந்த தனாதிபதி, அது போக பாத்தீங்கன்னா புத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இந்த பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் கெட்டு போகல, சனியுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்ப அந்த சனியும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறாங்க 11ஆம் இடத்துல. அதனால புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ரிசல்ட் பாசிட்டிவா வரலாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரு நிற்பதற்கு இந்த மாசத்துல சான்ஸ் இருக்குது. அதற்குண்டான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த எஜுகேஷன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதலாலும் நீங்க பாஸ் பண்ணலாம். டிஎன்பிசி எக்ஸாம், உங்களுக்கு குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் நீங்க முயற்சி பண்ணினால் இந்த பீரியட்ல தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை எக்ஸாம் எழுதலாம். இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இதுக்கு எல்லாமே அந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவான் உச்ச பலமா இருக்கிறதுனாலையும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அப்போ சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைவதால் உங்களுக்கு நல்ல தெம்பு, நல்ல தைரியம், நல்ல மூளைக்கு வலு கண்டிப்பாக இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இதனால நீங்க எதையுமே நம்ம செய்யலாம், நம்ம செஞ்சு முடிக்கலாம். அப்போ நம்ம செஞ்சு முடிச்சா நல்லது நடக்கும், நம்ம சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாதது எது அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல அது கேது இருப்பதால் இப்போ பூமி வாங்குவதோ, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதோ, இல்லைன்னா ஏதாவது வண்டி வாகனம் வாங்குவதோ, இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய் சைட்ல இல்ல தாய்க்கு உடல் நலம் அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து தாயுடைய உடல் நலத்தையும் கேர் பண்ணிக்கோங்க. பூமி வாங்குவதும் விற்பதும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அப்ப அடுத்த மாசம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டைம் வருது, அந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள், அப்ப இல்லத்து அரசிகள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள், இல்லைன்னா ஒரு நகை பேங்க்ல வச்சிருக்கிறீங்க, ரொம்ப நாளா மூட்ட முடியல, இந்த பீரியட்ல மூட்டுக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான சில விஷயங்கள், குடும்பத்திலே நீங்க சந்தோஷமாக இருக்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது இந்த பீரியட்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டி வாகனம், இந்த இடம் வாங்குறது மட்டும் தாய் வழியில கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த டயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய அம்மன் அப்படின்னா சமயபுரம், அந்த அம்மனை நீங்க கும்பிட்டு வாங்க. டைம் கிடைக்கிறவங்க நேரில் போய் கும்பிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவர்கள் அவங்களுடைய போட்டோ இருந்தாலும் வீட்டில் வச்சு கும்பிட்டு வாங்க. அதுவும் முடியாதவங்க ஏதாவது அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.